திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்பெல்லாம் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்பந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே எந்த வித டவுட்டும் இல்லாமல் எந்த வித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து சூப்பராக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன அப்டேட்காக காத்துருக்கோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்து காத்துட்ருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இன்னையோட MBBS கவுன்சிலிங்கோட அப்ளிகேஷன் டேட், ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது இன்னையோட க்ளோஸ் ஆகும். சரியா? அப்போ ஒரு பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MBBS கவுன்சிலிங்கோட டேட் வந்து ஒரு பக்கம் க்ளோஸ் ஆயிடுச்சு, அந்த பக்கம் வெட்டினரி கவுன்சிலிங்கோட டேட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட டேட் வந்து எப்பயோ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அதாவது TNEA அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேராமெடிக்கல் வெட்டினரி MBBS. சரியா? அப்ப இவங்க தான் இருக்க போறாங்க. அப்ப இந்த டைம்ல தான் என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்து யோசிச்சு தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. சரியா? இனிமேல் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதாவது முக்கியமான கவுன்சிலிங் இன்ஜினியரிங் சரி அக்ரிகல்ச்சரும் சரி அந்த நல்ல ஸ்கோர் எடுத்த பசங்க நல்ல மார்க் எடுத்த பசங்க அது மூலியமா என்ன பண்ணுவாங்க பார்த்தா ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுவாங்க. சரியா? அப்போ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்க பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல காலேஜ் கிடைச்சனால அவங்க அப்படியே அங்கே போயிடுறதுனால பேராமெடிக்கலுக்கு பியூரா பேராமெடிக்கல் மட்டும் தான் வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க பசங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு கவுன்சிலிங்கா இது நடக்கிற வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இப்போ எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங்கோ இல்ல வந்து அக்ரிகல்ச்சரோ பிரைவேட் காலேஜ் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, டே நெட்ல வந்து அதாவது வெப்சைட்ல நான் பார்த்தேன்டா இதுல வந்து ஃபீஸ் இவ்வளவுதான் போட்டுருந்துச்சு, ஆனா காலேஜில் போய் விசாரிச்சா ஃபீஸ் இவ்வளோ ஃபீஸ் சொல்றாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்ப அதை விட பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமா போனா ஃபீஸ் குறையும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நம்ம சேனல்ல ஏகப்பட்ட டைம் இதை சொல்லிட்டே இருக்கோம். கவுன்சிலிங் மூலியமா போனாலும் ஒரே ஃபீஸ் தான், மேனேஜ்மெண்ட் கோட்டால போனாலும் ஒரே ஃபீஸ் தான். என்ன டொனேஷன் கொடுத்தா போவீங்க, அவ்வளவுதான் கவுன்சிலிங் மூலியமா போலாம். அப்போ லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்க இருக்கு, அதே மாதிரி மெயில் நர்சிங் எங்க இருக்கு, பிஎஸ்சி நர்சிங் லோ ஃபீஸ் எங்க இருக்கு, B.Pharmக்கு லோ ஃபீஸ் எங்க இருக்கு, அதே மாதிரி BOTக்கு லோ ஃபீஸ் எங்க இருக்கு, அதே மாதிரி கார்டியாலஜிக்கு எங்க இருக்கு, MLTக்கு எங்க இருக்கு, எக்ஸ்ரே டெக்னாலஜிக்கு எங்க இருக்கு, அதே மாதிரி நாங்க வந்து வித் ஹாஸ்பிட்டலோட எங்க படிக்கலாம் இல்ல வித்தவுட் ஹாஸ்பிட்டலோட சீட்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே நாம உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிறோம். அதனால டிஸ்பிளே நம்ம நம்பர் பார்த்துருப்பீங்க, உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதனால கண்டிப்பா இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பாத்துங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.